இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றான் ஞான தங்கமே. அருமையான வசனம், உண்மையை சொல்ல அருமையான வசனம். அடிக்கடி கேட்டு பாருங்க. நீங்க ஏன் எங்கே அலையறீங்க, எதுக்கு அலையறீங்க என்று கேட்டு பாருங்க. அதாவது மனிதன் ஒரு பேய். அதாவது காணாது என்று சொல்றதே அவன் தேவையா கிடக்கு, போதும் என்று சொல்றத அவனுக்கு விருப்பம் இல்லாமல் கிடக்கு. நண்பர்களே, புலம்பெயர்ந்த ஈழத்தமிழர்களை பற்றி தான் இந்த வீடியோ. புலம்பெயர்ந்த ஈழத்தமிழர்களே, கொஞ்சம் சிந்திக்க மட்டும்தான் இந்த வீடியோ. உங்களை கோவிக்கவோ இல்லாட்டி உங்களை கேவலப்படுத்தவோ இந்த வீடியோ இல்லை என்று சொல்லிக்கொண்டு இந்த வீடியோக்குள்ளே போவோம். அதாவது இப்போ புலம்பெயர்ந்த காலங்களில் இப்போ நான் 36 ஆண்டு காலமாக புலம்பெயர்ந்து வாழ்கிறேன். என்னை விட அதிக வருஷம் வாழ்கிறார்களும் இருக்கிறார்கள். 45 வருஷமாக வாழ்கிறார்களும் இருக்கிறார்கள் இங்கே புலம்பெயர்ந்த ஈழத்தமிழர்கள். ஆனால் அந்த திருப்திப்படாத புலம்பெயர்ந்த ஈழத்தமிழர்களை பற்றி தான் இன்றைக்கு நான் சொல்ல போகிறேன். அதாவது திருப்தி என்றது அது நானும் ஒரு ஆள் தான். அதாவது ஜெர்மனை பொறுத்தவரையில் அதிகபட்சம் அங்கே படித்தவர்கள் வந்து இறங்கினார்கள், படிக்காதவர்கள் வந்து இறங்கினார்கள், எல்லாரும் அங்கே வந்து இறங்கினார்கள் ஒரு காலத்தில் ஜெர்மனில். அதாவது அது எல்லா இடம் அது அந்த வாய்ப்பு இல்லை. ஸோ அங்கே தான் ஏதோ ஒரு வகையில் சென்ற வந்து இறங்கின ஆட்கள் அதிகம். அங்கே இருந்து விசா இல்லாமல் பிரிந்து வேறு நாடுகளுக்கு போனார்கள். கனடாவுக்கு போனார்கள், அமெரிக்கா, இங்கிலாந்து, பிரான்ஸ், அப்படி இப்படின்னு எல்லா நாடும் போனார்கள். ஒரு கொஞ்ச காலத்தால் அவர்களோட திட்டம் அங்கே என்னவா இருந்துச்சுன்னா, அங்கே இருந்து அங்கங்கே பிரிஞ்சு விசா இல்லாமல் போனவர்கள் ஒரு நேஷனாலிட்டி, அதாவது குடியுரிமை, அந்த நாட்டு குடியுரிமை பெற்ற பிறகு அந்த நாட்டை மதிக்காம, அதாவது எங்க வந்த நாட்டை மதிக்காம ஜெர்மனில் மனுஷன் இருப்பான 2 ஓட்டு பலர் இங்கிலாந்துக்கு ஓடி வந்தோம், பலர் இங்கிலாந்துக்கு வந்தோம், பலர் ஆஸ்திரேலியாவுக்கு ஓடினோம், பலர் கனடாவுக்கு ஓடினோம், பலர் போக வேண்டிய நாடெல்லாம் போனோம். ஏன்னா எங்கள்கிட்ட நேஷனாலிட்டி இருக்கு, நாங்கள் பெரிய ஆக்கள், இனி எங்களுக்கு சூப்பர் இந்த மாதிரி லைஃப்ல நாங்கள் வாழ்றோம். ஏன் பலர் நேஷனாலிட்டி எடுத்துக்கொண்டு டபுள் எஸ்டி எடுத்துக்கொண்டு இப்போ இலங்கையில போய் இருக்கிறார்கள். இது ஒன்றும் தப்பில்லை. ஆனால் அந்த ஜெர்மன் நாட்டில் வாழ்ந்தவர்கள் பலர் இப்ப மீண்டும் திரும்பி அங்க வந்திருக்கின்றார்கள். அதுக்கு என்ன காரணம்னா, உண்மையை சொல்ல போனா அந்த உருவாக்கின இடம், அந்த முளைச்ச வேர்விட்ட இடத்தை நாங்கள் பார்க்க எப்பவும் ஆசைப்படுவோம். அது ஒன்று இலங்கை, அடுத்தது நாங்கள் புலம்பெயர்ந்த தேசம். ஸோ அதாவது நான் அடிக்கடி சொல்ற மாதிரி இலங்கை ஒரு கண், அதாவது ஜெர்மன் ஒரு கண், இங்கிலாந்து ஒரு கண் என்று சொல்லுவேன். அதே மாதிரி தான் இந்த இடம் எங்களுக்கு தேவையான இடமாக இருக்கு. ஸோ ஒரு சிலர் பணத்துக்காக ஓடினோம், அதாவது எந்த நாட்டில் காசு பெறுமதி அதிகம் என்று ஓடினாக்களும் இருக்கிறார்கள். ஸோ அப்படி ஓடி இப்போ களைச்சு போனார்கள். 50 வயது, 60 வயது, 70 வயது என்று வர. ஸோ இப்போதான் அவர்களுக்கு கதைப்பதற்கு ஆட்கள் தேவைப்படுகின்றது. அதாவது வயது போக அவர்கள் கதைக்க ஆட்கள் இல்லை. அவர்கள் யாரோட கதைக்கிறேன்னு தெரியாம அவர்கள் முதல் இருந்த இடத்துக்கு வந்து அந்த இடத்தை தேடுறார்கள். இன்னும் எங்க என்ற பழைய நண்பர்மார், இன்னும் எங்க என்னோட தெரிஞ்சவர்கள், இன்னும் எங்க என்னை பார்த்தவர்கள், என்னோட கதைச்சவர்கள், அப்படி இப்படி என்று தேடிக்கொண்டிருக்கார்கள். ஸோ இதுதான் உலகம். அதாவது நீங்கள் ஏன் ஓடிக்கொண்டிருக்கிறீங்கன்னு தெரியாம ஓடுறீங்க. அது நானும் ஜெர்மனை விட்டு இங்கே வந்து நான் தான், இல்லைன்னு இல்லை, அதில் நானும் ஒரு ஆள் தான், மாற்றுக்கிறது இல்லை. இது ஜெர்மனில் இருக்கிறார்களுக்கு அதே சல்யூட். நீங்கள் இன்னும் அங்கேயே வாழ்ந்துட்டுருக்கிறீங்க, இன்பமாக வாழ்ந்துட்டுருக்கிறீங்க. அதாவது இதில் ஒரு விடயத்தை சொல்கிறேன், இலங்கையில் இருக்கிறவனுக்கு கவலை வெளிநாட்டுக்கு வரலைன்னு, வெளிநாட்டுக்கு வந்து நெசிலிட்டி எடுத்தது கவலை, ஐயோ என்னது திருப்பி நான் ஜெர்மனியில் இருக்கிறேன், இல்லை லண்டனுக்கு போட்டாங்களே லண்டனுக்கு போயிலேண்டு. சார் லண்டனுக்கு வந்தவனுக்கு கவலை, அணியாமல் நல்ல நாட்டை விட்டுட்டு திருப்பி இங்கே வந்துட்டேன். அதை இங்கே வந்தவனுக்கு கவலை, ஏன் இங்கே இருக்கணும் ஆஸ்திரேலியா போகன்ற, இங்கே ஆஸ்திரேலியா போனவனுக்கு கவலை, ஐயோ ஆஸ்திரேலியா லண்டன் திருப்பி ஜெர்மனிக்கு போகிறோம். அப்படி ஒவ்வொருவருக்கும் ஒரு கவலை இல்லாத மனிதனே இல்லை. என்னை பொறுத்தவரையில் இனிமேல் காலத்திலாவது இருக்கிற இடத்தை சேஃப்டியா நிம்மதியா ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு செகண்டும் உங்களோட லைஃபுக்காக உங்களோட வாழ்க்கைக்காக வாழுங்கள். ஏனென்றா என்ற வயதுக்கு மேலே எந்த வயது உட்பட்டவர்கள் ஒன்று புரிஞ்சு கொள்ளுங்கள். நாங்கள் வெகு சூன் வெளிக்கிட போகிறோம். அதுக்கிடையில் வாழ்ந்து காட்டுங்கள், வாழ பாருங்கள். நன்றி, வணக்கம்.